Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சண்டே vlog தான் பார்க்க போறோம். இப்போதான் நீங்க first time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி all அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த சண்டே மட்டன் குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்புக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு, மட்டனே அலசி வச்சாச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சின்ன பர்ச்சேசிங்காக வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னா வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே மட்டன் கிரேவி வச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு. சைடில் வந்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டேன். மட்டன் கிரேவிக்கு சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. மட்டன் கிரேவிக்கு மேலெலாம் எண்ணெய் மிதந்துருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு நல்லி எலும்பு இருந்துச்சு, அதை வந்து நான் போட்டுக்கிட்டேன். மாமா வந்து எங்கே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தூர போடாமல் சாப்பிட்டா பரவாயில்ல, மட்டன் கிலோ 900 சொல்லவும் ரேட்டை கேட்டு சரியான ஷாக் ஆகிட்டேன். நான் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு சப்பாத்தி எடுத்து அப்படி கிரேவி கூட சேர்த்து ஒரு வாய் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தனக்காக வாங்கும்போது அதை நம்ம தான் பிரித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸே ஆகிறதில்ல. அதில் மாமாவுக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆன்லைன்லலாம் ப்ராடக்ட் வாங்கினோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனாலனா, நாங்கள் ஊரில் இருந்தப்போ ஒரு ஃபேன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து குச்சி மிட்டாய் சைஸில் தான் இருந்துச்சு. அந்த ஃபேன் வந்து 600 சம்திங் ரேட்டு. பார்த்தது எனக்கு சரியான ஷாக்கு. அப்புறம் காற்று வருது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கின பொருளை நம்ம எப்படியாவது மழப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வழியாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு வந்ததும் இது நீ இப்படி இருக்கிறத எப்படி நீ வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு சரியான திட்டு என்ன. அதுலேருந்தே ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் போல் ஒரு டைம் இருக்கிறதில்ல. இப்போ மோஸ்ட்லி நிறைய டைம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ஆர்டர் போடும்போதே நான் வீடியோ போட்டிருப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. ஃப்ரேம் மட்டும் கொடுத்து விட்டுடுறாங்க, ஃபோட்டோஸ்லாம் கிளியராக இல்லாமல். இந்த மாதிரி டேமேஜான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே எனக்கு வந்து இப்போ பயம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா அதை 100 டைம் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு பேட் ரிவ்யூ இருந்தால் கூட அந்த ப்ராடக்ட் வாங்குறதை நான் அப்படியே இது பண்ணிடுவேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். பர்ச்சேசிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு காலையில் 9 மணிக்கு கிளம்ப சொல்லிவிட்டு நானும் தம்பியும் கிளம்பியிருக்கிறோம். கடைசியில் வந்துட்டு ப்ளூடூத் ஏன்டா வாங்கி கொடுத்தோன்னு ஆயிடுச்சு. ப்ளூடூத்தை மாட்டிட்டு பாட்டு கேட்டு படுத்துட்டாங்க. பேசாமல் போயிட்டு வந்த பின்னால் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன். இவங்க கேட்குறது பார்த்தாதுன்னு தம்பிக்கு வேறு வச்சுட்டு அவன் அவங்க அப்பா ப்ளூடூத்தை எடுத்து காதில் வச்சாலே போதும், தம்பி உடனே ஓடி வந்துடுவான். அப்புறம் அந்த ப்ளூடூத் வந்து டச் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹாப்பி ஆயிடுச்சு. சரி நம்ம கேட்டு பார்ப்போமே, அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் காதில் போட்டு எனக்கு அவ்வளோ சவுண்டு, வெளியே என்ன நடக்கிறதுனே தெரியல. நான் அவ்வளோ கத்தியிருப்பேன் பாருங்களேன். மைக்கில் சூப்பராக என்ன சவுண்டு கேக்குது. இதை மட்டும் நீ போட்டுட்டு வண்டி ஓட்டினு வை, சைடில் என்ன வந்தாலும் காது கேட்காது. அம்மாடி பயங்கரமாக இருக்குது சவுண்டு. போதும்ல அடி. அப்புறம் எப்பயும் போல் 9 மணிக்கு கிளம்ப சொல்லி 12-2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. சரி பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போகவும் வழியெல்லாம் மாற்றி விட்டுருந்தாங்க. பாலம் வந்து ஓப்பன் பண்ணுறதுனால சுற்றி போங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வளைவாக போட்டு வச்சுருந்தாங்க. நாங்களும் அங்கே எங்கேன்னு சுற்றி கடைசியில் ஒரு வழியாக போயிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சப்பா ஸ்கூல் இருக்குது இல்லையா, அதுக்கிட்ட இருக்க காதர்பேட்டைக்கு தான். நிறைய பேர் திருப்பூரில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வழக்கமாகவே இருக்குது. இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா,
தம்பிக்கு வந்து ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி ட்ராயர் செட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இங்கெல்லாம் பனியன்லாம் ரொம்பவே மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதுனால ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். நான் திருப்பூரில் இருந்ததுனால எனக்கு ஆல்ரெடி காதர்பேட்டை வந்து தெரியும். நான் வந்து இங்கே ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லலாம் அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக டிஷர்ட்டு இந்த மாதிரி மொத்தமாக எடுக்கிறதுக்காக வருவோம். அப்போ தெரியும். காலேஜ் முடிச்ச கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷம் ஆக போகுது. நான் இந்த சைடு வந்து 4 வருஷம் ஆக போகுது. நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இந்த சைடு வர்றதுக்கு ஒரு சின்ன கேப்பில் வந்து இங்கே ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்தேன். அப்போ வந்து நான் திருச்சியில் இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அப்புறம் இப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடம்லாம் திரும்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு குட்டி பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு எப்பயும் போல் அப்பாவும் பிள்ளையும் தூங்குவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் சரியான ஆட்டம். அவங்க தூங்கினா தான் கொஞ்சம் நேரமாக நான் தூங்க முடியும். 2 பேருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா ப்ளூடூத் கிடச்சிருச்சா, இதுக்கடுத்து எங்கே நம்மளை கண்டுக்குவாங்க, பேசாமல் படுத்துட்டு ஃபோன் ஒன்று ஆரம்பிச்சாச்சு. இந்த கண்ணாடி உங்கள்கிட்ட நான் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னால் ஜம் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கடை இருக்குது. அங்கே போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கண்ணாடி வந்து நான் ஷாப்பிங் பண்ணியிருப்பேன். இந்த கண்ணாடி கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 180 ருபீஸ் சம்திங் வந்தது. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா பெரிய ஷாக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டான்ஸ் ஆடல கண்ணாடி முன்னால் போய் நின்று அந்த மாதிரி ஆடிட்டே ஒரு மாதிரி தெரியும். ரொம்பவே காமெடியாக போயிடுச்சு. மாமா திட்டிகிட்டே இருந்தாங்க, இதுக்கு அதெல்லாம் எடுக்காதன்னு சொல்கிறேன், நீ தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு பார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ முகம் பக்கத்தில் போய் பார்த்தா கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லி ஒட்டி வச்சா அழகாக இருக்குமேன்ட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நாங்கள் இப்போ திருப்பி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து திருச்சி போக வேண்டியது இருக்குது. அதனால் கம்மியாக காய்கறி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி காய்கறிலாம் இருக்குது. வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்குது. சும்மா மளிகை ஜாமான் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம், வெறும் இதாக வச்சுட்டு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு மளிகை ஜாமான் வாங்கலான்ட்டு தான் போனோம். எப்பயுமே இந்த மாதிரி ஆகாது. பட் இந்த டைம் வந்து எங்களுக்கு சரியான நோஸ் கட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எண்ணில் பாருங்கள். ஒரே ஒரு குழம்பு மிளகாத்தூள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். மற்ற பொருளாக வாங்கலான்னு பிளான் இருந்துச்சு. சரி இந்த வீக் மட்டும் தானே, இதுக்காக எதுக்கு தனியாக கொண்டு போய் திருப்பி காசு செலவு பண்ணிவிட்டு அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குற ஐடியாவே இல்லை. மிளகாத்தூள் மட்டும் வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா அப்புறம் நாங்கள் கேட்டது அங்கே கிடைக்கல. சரி எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் இந்த டைம் தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் எதுவுமே வாங்காமல் திரும்பி ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கோம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அவ்வளோதான் எங்களோட டே இப்படி தான் போச்சு. நீங்கள் சண்டேயில் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது vlog-ஓட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.